ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேனியஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். கிளாஸ்ல ஸ்டார்டிங்லயே மாறி மாறி புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்கல்ல. சோ ஒருத்தங்க புக்க பத்தி இன்னொருத்தங்க பேசிட்டு இருக்காங்க. அதுல நம்ம லென்ஷியோட அம்மா ஃப்ரெண்டு பொண்ணு ஒருத்தி படிக்கிறாளே டிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சியனோட புக் தான் வந்திருக்கும் போல. டேய் உனக்குலாம் அந்த அளவுக்கு அவரா பத்தலடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. உன்னோட கிளாஸ்ல நான் தான் நிறைய மார்க் வாங்குறேன், நீ என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு மறுபடியும் சியன் கேட்டுட்டு இருக்கான். கிளாஸ்ல மார்க் வாங்குறதுலாம் மேட்ரே இல்ல, அதை விட தனியா அவரான ஒன்னு சொல்லிட்டு இருக்கு. அது யாருக்கு அதிகமா இருக்குங்கிறத மார்க்லாம் டிசைட் பண்ணாதுன்னு டிடி சமாளிக்கிறா. அப்போ உடனே சிஎன் பாக்குறான். இந்த டிடி ரெஃபர் பண்ணிருக்க புக்க பாருங்களேன். ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ இவகிட்ட வந்து காதல்ல உளறாராமா. ஒரு பெரிய கம்பெனி சிஇஓக்கு வேலையே இல்லாம ஒழுங்கா படிக்காத உன்கிட்ட வந்து எதுக்கடி காதல்ல விழணும்னு சொல்லிட்டு அந்த புக்ல 4 லைனை படிச்சு காட்டி டிடிய கிண்டல் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். டிடி இங்க பாரு புக்க குடுக்க போறியா இல்லையான்னு அவனை துரத்தி வந்துட்டு இருக்கா. கரெக்டா யூபை கிளாஸ்க்குள்ள வரான். யூபை லின்ஷியோட புக்கு தான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான் போல. அன்னைக்கு அவன் நான் இந்த புக்கை வைக்கலன்னு சொன்னால, அதுக்கப்புறமா ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா அவளோட புக்கை எடுக்கலான்னு திரும்பி வந்திருக்கான். அப்ப அவளோட புக்கு காணாம போயிருந்திருக்கு. பார்த்தா அந்த கிளாஸ்லயே ஃபூச்சன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் நம்ம லின்ஷியோட புக் எடுத்து படிக்க போயிருந்திருக்கான். இந்த புக்கு உன் கையில தான் இருக்கான்னு லைட்டா திட்டிட்டே யூபை நேரா உள்ள போயிடுறான். அதே மாதிரி லின்ஷியும் ஜீனாவோட புக்கை படிச்சு முடிச்சிடுறா. ஜீனா உன் புக்கு என்கிட்ட தான் இருக்கு, இந்த புக்கு நான் நல்லா படிச்சேன், நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஜீனா படிக்கிறது இருக்குல்ல, அதுவே எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தான். ஒரு புது இடத்துக்குலாம் போனா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ல, ஜஸ்ட் அது ஒரு ஃபன்னா மட்டும் தான் இருக்கணும், அது கஷ்டமா பார்க்க கூடாது. நீ அதனால எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்ல, எதுக்கு பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு ஜீனா புக்க வாங்குறா. அதுக்குள்ள இருந்து அவளோட நோட்டு கீழே விழுந்துருது. அம்மா திட்டுறாங்க அப்படிலாம் எழுதி வச்சிருந்தா, அதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே லின்ச்சி பாத்துட்டான்னு ஜீனாக்கு தெரியுது. தேவையில்லாம உன் அட்வைஸ் எல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காதன்னு கத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா ஜீனா. லென்ஷிக்கு திரும்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டனா அவளுக்கு சமாதானப்படுத்தணும் தான் நினைச்சேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. யூபை எங்க வரான். ஸ்ட்ராபெரி மில்க்னு மறுபடியும் அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கான். ஜீனாவை ஹர்ட் பண்ற மாதிரி நான் பேசிட்டேன் போல, இப்ப பாரு இந்த மாதிரிதான் அடிக்கடி பேசிடுறேன், உன்னையும் இதே மாதிரி நிறைய தடவை பேசிருப்பேன்ல, சாரிடான்னு லென்ஷி முதல் தடவையா கேக்குறா. யூபை பாக்குறான். சரி ஓகே பரவாயில்லன்னு. அப்போ நான் கண்டிப்பா பேசிருக்கேன், என்னெல்லாம் பேசிருக்கேன் சொல்லு ப்ளீஸ், எதெல்லாம் பேசும்போது உனக்கு ஹர்ட் ஆச்சு சொல்லு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. யூபை யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். டேய் என்னோட ஐக்கியூ இருக்குல்ல 174 போக போக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாரு. அம்மா ஓ ஐக்கியூ என்ன, அதை பத்தி சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அப்பயே யூபைக்கு லைட்டா ஹர்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அப்புறமா ஒரு சம்ம சால்வ் பண்ணிட்டு, இதெல்லாம் உனக்கு சத்தியமா புரிய வாய்ப்பே இல்லைல்ல, இது எப்போ உனக்கு புரியுதோ அப்போ வந்து என்கிட்ட சொல்லுடா, நார்மல் ஹியூமன்ஸ் எப்போ புரிஞ்சுப்பாங்கிறத நான் கத்துக்கிறேன் அப்படின்னு லின்ஷி சொல்லிருக்கா. அது எல்லாத்தையுமே அவன் நார்மலா சொல்றது, அவளுக்கு பேச தெரியாம பேசுறது. ஆனா அதெல்லாம் யூபைக்கு ஹர்ட் ஆயிருக்குன்னு புரியுது. சாரிடா அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், இதுக்கும் மேல எதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்ஷி சொல்லிட்டு இருக்கா. கிளாஸ்க்கு வராங்க. அப்ப ஸ்டாஃப் அங்க வராங்க. ஒரு சூப்பரான பெரிய மேத்ஸ் காம்படிஷன் வரப்போகுது. யார் கலந்துக்கிறீங்களோ அதுல ஜெயிக்கிறதுக்கான பெருமையே தனி லெவல் தான். அதனால 3 பேரா டீம் சேர்ந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்கோங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் வெளியே போயிடுறாங்க. ஜீனா இருக்கால நல்லா படிக்கிற பொண்ணு நேரா யூபைட்டு போயிட்டு நம்ம கலந்துக்கலாமா அப்படின்னு கேக்குறா. லின்ஷி உடனே சூப்பர் ஐடியா, கலந்துக்கலாம், நம்ம 3 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா கலக்கலாம்னு சொல்ல, நான் உன்னை கேட்கலன்னு லின்ஷிட்ட அவ சொல்லிடுறா. யூபை என் கூட காம்படிஷனுக்கு வரியான்னு கேட்டுட்டு இருக்கா. அடுத்த கிளாஸ் மறுபடியும் ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி லின்ஷி ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. டேய் நம்ம கண்டிப்பா அந்த காம்படிஷனை கலந்துக்கிறோம்டான்னு சொல்ல, இல்ல உன் கூட என்னால இந்த தடவை வர முடியாதுன்னு சொல்லிட்டு யூபை அங்கிருந்து கிளம்பிடுறான். லின்ஷி ஷாக் ஆயிட்டு ரெஸ்ட் ரூம்ல வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன் என் கூட வரமாட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு, இங்க பாரு உன்னை பீட் பண்ணுன்னு சொல்லிட்டு தானே என்னோட ஐடியாவே, அப்பதான் நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உன் கூடயே காம்படிஷன்ல கலந்துட்டு ஜெயிச்சிட்டா கூட என்னோட எஃபர்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒன்னால தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பில்டப் இருக்கும். அதனால நம்ம 2 பேரும் மோத போறோம், இதுல யார் வின் பண்றாங்கன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லின்ஷி பாக்குறா. ஒருவேளை நான் வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல, நான் உன்னை லின்ஷி மேடம்னு கூப்பிடணும் அதானன்னு கேட்க. லின்ஷி சிரிக்கிறா. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு. ஏன் ஞாபகம் இல்லாம, நல்ல ஞாபகம் இருக்கு, அது என்னோட சைல்ட்ஹுட் டிராமாவாச்சேன்னு சொல்லிட்டு யூபை சிரிச்சிட்டு இருக்கான். லின்ஷி ஓகே போட்டிக்கு போட்டி தான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. வீட்டுல போய் உட்காந்துட்டு அவங்க அண்ணா கிட்ட, அண்ணா மேத்ஸ் காம்படிஷன் வருது இல்ல, என் கூட சேர்ந்து கலந்துக்கிறதுக்கு நீ வரியான்னு கேட்க, உன் கூடயா, மனுஷன் கலந்துக்குவானா ஆள விடுன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். கியூட்டாலாம் மூஞ்ச வச்சு பாக்குறா லின்ஷி, இதெல்லாம் என்கிட்ட எடுபடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க அண்ணன் ஓடி போயிடுறான். இங்க சீயன் இருக்கான்ல, ஏதோ வீடியோ கேம்ஸ் விளையாடுவான் போல, அதுல கலந்துகிட்டு ஏதோ ஒரு நல்ல கார்டு வச்சிட்டு இருக்கான். டேய் இதுவும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான்டா, அதை கலெக்ட் பண்ணா கோப் கார்டு இருக்குல்ல இருக்கிறதுலே பெரிய கார்டு, அதை அச்சீவ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா ஒரு பொண்ணுகிட்ட லின்ஷி கேட்டுட்டு இருக்கா, நம்ம 2 பேரும் கலந்துக்கலாமான்னு. அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுறா. அவன் நேரா சீயன் கிட்ட வந்து நம்ம 2 பேரும் கலந்துக்கலாமான்னு கேக்குறா. சீயன் இல்ல எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டிடி இருக்கான்ல, உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா, ஏதாவது க்ளூ இருந்தா அதையாவது ஹிண்டா எடுத்துக்கணும் புரியுதா, யாரும் உன் கூட வர மாட்டாங்க, போய் வேலையை பாருன்னு சொல்ல,
சரி நான் தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன் போலன்னு சொல்லிட்டு லின்சி அங்க இருந்து போயிடுறா. அவகிட்ட ஓவரா பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றதுன்னு ஜிஎன் கூட டிட்டிய திட்டிட்டு இருக்கான். அவளை மட்டும் இல்ல ஒன் டைம் ஓவரா பேசுவேன் வாய மூடுன்னு டிட்டி அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்படியே ரொம்ப சோகமா லின்சி வெளியே வந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்ப ஆப்போசிட்ல லின்சியோட புக் எடுத்து கூட ஒரு பையன் படிச்சான்ல ஃபியூச்சர்னு சொல்லிட்டு, அந்த பையன் நம்ம 2 பேரும் காம்படிஷன்ல கலந்துக்கலாமான்னு கேக்குறான். லின்சி நிஜமாவா ஏன் கூட காம்படிஷனுக்கு வரியான்னு சொல்லிட்டு மாறி மாறி கேட்டுட்டே இருக்கா. ஆமா 2 பேரும் கலந்துக்கலாமா, உன்னை பத்தி அம்மா நிறைய சொல்லிருக்காங்க, அக்வேரியம்ல பார்த்து லேபு கூட போனீங்கல்ல அந்த ப்ரொஃபசர் தான் என்னோட அம்மான்னு சொல்ல, அவங்களோட பையனா நீனு, சரி ஓகே நம்ம 2 பேரும் ஒரே டீம், இன்னும் ஒரு ஆள் பிடிக்கணும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு லின்சி அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. அதே மாதிரி லைப்ரரிக்கு போயிட்டு ஒவ்வொருத்தங்கள்ட்டயா யாராவது என் டீமுக்கு வரீங்களான்னு கேக்குறா. யாரும் வரவே இல்ல. அங்க யூபையும் ஜீனாவும் உட்காந்து மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூபைய பாத்துட்டு அங்கிருந்து லின்சி வேகமா கிளம்பி போயிடுறா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூபை ட்ரை பண்றான். ஜீனா பாக்குறா, இங்க பாரு அவளுக்கு ஒரு வேலை கலந்துக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலனா நமக்கு இன்னும் நல்ல சாதகம் தானே, நம்மளாவது வில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அவ கலந்துக்காம வின் பண்றதுல என்ன ஃபன் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவ வின் பண்றதுனால அவ வராதனாலதான் நம்ம வின் பண்றோங்கிற மாதிரி ஆயிடாதான்னு கேட்க, காம்படிஷனுக்கு ஆள் சேர்க்க முடியாம சுத்துறாள் அப்ப அதுவே ஒரு தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டிடி நல்லா ஜாலியா உட்காந்துட்டு யாருக்கிட்டயோ ஆன்லைன்ல கடலை போட்டுட்டு இருக்கா. ரொம்ப ஹேண்ட்ஸமா அதனால பாக்குறவங்க எல்லாம் கண்ணு போடுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டோவே நான் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையன் அவகிட்ட பேசிட்டு இருக்கான். சரி ஓகே போட்டோ தான் அனுப்ப முடியாது, நம்ம 2 பேரும் நேர்லயாவது பாக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம டிடி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே பாக்கலாமா ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு அந்த பையனும் நேர்ல வரேன்னு சொல்லிடுறான். அங்க போய் டிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஜியன் தான் வரான். என்ன டிட்டி ஏதோ டேட்க்கு போற போல அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமாடா எதுக்கு சீக்கிரமா கிளம்புன்னு டிட்டி சொல்லிட்டு இருக்கா. சீக்கிரமா கிளம்பணுமா, அந்த அழகனே போட்டோ எடுத்துக்க மாட்டேன்னு சொன்ன அந்த அழகனே நான் எங்க போறதுன்னு கேட்க, அட பாவி ஹன்சமா ஒரு பையனை பார்க்க போறேன்னு நினைச்சேன், அது நீ தானா, நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறா. டிட்டி உட்ரி கழுத்தை விட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவனும் அவகிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரோட்ல போறவங்க வரங்கலாம் என்னமா இன்னமா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பக்கமா நம்ம டிட்டியோட அம்மா வர சீனோட அப்பா வந்துட்டாரு. பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படா பிஹேவ் பண்ணிருக்கா, அறிவு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. நான் டிட்டியோட அம்மா என் பொண்ணை பத்தி நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க, இவ்வளவு ஓவரா தான் பண்றப்பான்னு சொல்ல, ஆமா ஆண்டி உங்க பொண்ணு கொஞ்சம் கூட சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பார்த்து சின்னதா ஜோக் பண்ண, அதுக்கு போய் கோச்சுக்கிட்டான்னு சொல்ல, என்னது ஆன்லைன்ல இருக்கியா, படிக்க சொன்னா ஆன்லைன்ல சாட்டிங் பண்ணிருக்கான்னு அவங்க அம்மா இன்னும் கோவமாயிடுறாங்க. டிட்டிய போட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் நல்லா வருத்திட்டு இருக்க, சியன் இருக்கான்ல ஒரு கார்டு வின் பண்ணிட்டு பயங்கரமா பெருமை காட்டிட்டு இருந்தானே அந்த கார்டை அவங்க அப்பா எடுத்துட்டுறாரு. ஓ கார்டுலாம் ஜெயிக்கிற அளவுக்கா, 50,000 பாயிண்ட் சேர்த்தாதான் இந்த கார்டு கொடுப்பாங்க, தலைக்கிட்டீங்களே செல்லோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனை பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு கார்டை உடைச்சு தூக்கி போட்டு நல்லா அவனுக்கு தர்மடி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஜியன் வரான். ஸ்போர்ட்ஸ்க்கு போலாமாடான்னு ஃப்ரெண்டு கேட்க, எங்க அப்பா மூஞ்ச தவிர மத்த எல்லா பாட்டையும் அடிச்சு உடைச்சு வச்சிருக்காரு, என்னால வர முடியாது, கொஞ்ச நாள் எங்க அப்பா மட்டும் என்ன விட்டுருந்தா அந்த கோப் கார்டை வாங்கியிருப்பேன், அது வாங்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்கான். அங்க உள்ள உட்காந்துட்டு இருக்க யூபை இதெல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு இருக்கான். என்ன பக்கமா யூபை நம்ம லின்சிட்ட வந்துட்டு, என்னாச்சு யாரும் டீமுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் உன்னை கூட்டு போறவா அப்படின்னு நம்ம லின்சிய நேரா அங்க இருந்து அந்த கேமிங் ஸ்பாட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இந்த கேமிங் ஸ்பாட்ல நீ இருக்கிறதுலே பெரிய கார்டு ஒண்ணு ஜெயிக்க போற புரியுதான்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்துட்டு இருக்கான். உள்ள சீயன் அப்பெல்லாம் முடியாது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, டே லின்சிய பத்தி உனக்கு தெரியாதா, லாஜிக்கலை யூஸ் பண்ணுவா, அதனால அவ பாத்துக்குவான்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ மட்டும் கார்டு ஜெயிச்சு கொடுத்துட்டேன்னா நான் உன் கூட மேக்ஸ் காம்படிஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீயனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். லின்சி உட்காடுறா, முதல் தடவை வந்திருக்கேன் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வின் பண்ண ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி நிறைய டாய்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறா. டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க ஆல்ரெடி விளையாடிட்டு இருக்க பொண்ணுங்கள்ட்ட அந்த டாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க பாயிண்ட்ஸையும் இவ வாங்கிக்கிறா. இப்படி மாறி மாறி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வழியா அந்த கோப் கார்டை வாங்கிடுறா. அதை வாங்கிட்டு போயிட்டு சீயன் கிட்டையும் கொடுக்க அவன் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். நிஜமாவா, ஆனா மேக்ஸ் காம்படிஷனுக்குலாம் தகுதி இருக்காலு நான் கிடையாதுரா, என்ன தயவு செஞ்சு சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா வந்துடுறாரு. என்னதுப்பா மேக்ஸ் காம்படிஷன், பரவாயில்லையே நீங்க 2 பேரும் படிக்கிற பிள்ளைங்களாச்சே, நீங்க வந்திருக்கீங்களான்னு கேட்க, சூப்பர் காம்படிஷன் அங்கிள், கலந்துகிட்டா நம்ம மூளையை யூஸ் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம பேரை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கும், அதான் கூப்பிடுறதுக்காக நான் வந்திருக்கேன், ஜியன் வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு வேணும்னே யூபை போட்டு கொடுத்துடுறான். இல்லப்பா நான் கலந்துக்க தான்ப்பா போறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சீயனும் வேற வழியே இல்லாம சரண்டர் ஆயிடுறான். லின்சியும் யூபையும் வெளியே வந்துட்டாங்க. செம்ம ஐடியாலடா, இப்ப அவன் கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு லின்சி கொஞ்சம் கொஞ்சமா யூபை பக்கத்துல வரா. எவ்வளவு பக்கத்துல வர அப்படின்னு யூபை கேட்க, தலையில இலை விழுந்திருக்கடா அதை எடுக்கிறதுக்கு வந்தேன், ஆளை பாருன்னு சொல்லிட்டு காத்து என்ன ஸ்பீட்ல அடிச்சா இந்த இலை உன் தலையில பறந்து இருக்கும், அந்த மரம் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு ஃபார்முலா போட ஆரம்பிக்கிறா. அவ தலையில இலை விழுந்துட்டு இருக்கு. அவளை பார்த்து சிரிச்சுட்டே யூபை அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா அடுத்த நாள் காலையில சியன் இருக்கான்ல டிட்டி கூட சேர்ந்துட்டு ஒன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். இங்க பாரு நான் லின்சி இருக்கால அவ டீம்ல சேர்ந்திருக்கேன்னு சொல்ல, அவ டீம்ல யாராவது மனுஷங்க படிக்க முடியுமா, ஏன்டா அதுல போய் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு கேட்டே டிட்டி வந்துட்டு இருக்கா.
இங்க கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா லின்ஷி இருக்காளே சியனுக்கும் ஃபூச்சனுக்கும் 10 நாளைக்கு அடுத்து ஸ்டடியா படிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளான் ஒண்ணு போட்டு கொடுக்குறா. 10 நாளைக்கு நான் கஷ்டப்பட்டு படிக்கணுமா? அதுவும் எல்லாமே மேக்ஸ் ப்ராப்ளம், மேக்ஸ் சொல்யூஷன்ஸா இருக்கு. இதெல்லாம் எனக்கு வராதேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும்டா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஃபூச்சனும் லின்ஷியும் அங்க இருந்து வெளியே போறாங்க. ஜீனா அங்க வந்து சியன் கிட்ட பிளான வாங்கிட்டு கூட நான் பாத்து தரேன்னு சொல்ல, நீ என்னோட எதிரி டீம் தானே, உன்ட்ட நான் இது கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சியன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த 3 பேரும் சேர்ந்து மறுபடியும் மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜீனா அப்பப்ப பாத்துட்டே இருக்கா. இதுல ரொம்ப சியன் அப்செட் ஆயிட்டு இதுக்கும் மேல முடியாது, மண்டை காயுதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் உட்காந்துருக்கான். ஜீனா அங்க போயிடுறா. இங்க பாரு, லின்ஷி கூடயும் அந்த ஃபூச்சன் இருக்கானே அவனும் ஒரு தலைவலி. அந்த 2 பேர் கூடயும் சேர்ந்து நீ வந்து ட்ரை பண்ணன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். உன்னால வின் பண்ண முடியுதா முடியலையாங்கிறத உன்னாலே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஆயிரும். உனக்கு சரிப்பட்டு வர ஒரே டீம் எங்க டீம் தான். நானும் யூபையும் மட்டும்தான் இருக்கும், எங்க கூட வந்துரும் சொல்லிட்டு கூட்டு பாக்குறா. சப்மிட் பண்ற இடத்துல இங்க பார்த்தா அந்த 5 பேரும் இருக்காங்க. லின்ஷி, யூபை, அப்புறமா ஜீனா, சியன், ஃபூச்சன்னு சொல்லிட்டு. என்னடா இது சியன், உன்னோட பேர் இந்த 3 பேர் கூடயும் இருக்கு, இந்த 2 பேர் குரூப்லயும் இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, சாரி மேடம் அப்படின்னு இந்த சியன் இருக்கான்ல, நான் வந்துட்டு லின்ஷி கூட தான் முன்னாடி பேர் கொடுத்திருந்தேன், இப்போ அதை மாத்திக்கிறேன். யூபையும் சீனாவும் இருக்க டீமுக்கு தான் நான் இப்ப போறேன்னு சொல்ல, ஏன்டா அப்படி துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு யூபையே கேட்டுட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல, அவன் வரேன்னு சொல்றான், அவனை வர விடுறதான் கரெக்டா இருக்கும் ஜீனா சப்போர்ட் பண்றா. சரி ஓகே, லின்ஷி, ஃபூச்சன் நீங்க 2 பேரும் போயிட்டு வேற யாராவது ஒரு ஆளை பிக்கப் பண்ணிட்டு வாங்க, இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குன்னு சொல்ல, லின்ஷி பயங்கரமா அப்செட் ஆயிட்டு வெளியே வந்துடுறா. ஃபூச்சனும் கூட வந்துட்டு இருக்கான். சரியான துரோகி இவன், நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. வா முடிஞ்சா வேற யாரையாவது பாக்கலாம், இல்லனா பார்ட்டிசிபேட் பண்ணாட்டி கூட ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டு லின்ஷி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஜீனா வந்ததுக்கு அப்புறமா ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு யூபை திட்டிட்டு இருக்கான். ஜீயனை நான் தான் கூப்பிட்டேன், நம்ம கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம், இன்னும் 2 நாள் தான் இருக்கு, யாரும் வராட்டி நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஜீனா கேக்குறா. இது ஒரு மாதிரி யூபைக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, நம்ம லின்ஷியா இப்பெல்லாம் வந்து தோக்கடிக்க கூடாது, முறைப்படி போட்டி போட்டுல தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லின்ஷி இப்போ கிளாஸ்ல எல்லாம் ஃபூச்சன் கூட உட்கார ஆரம்பிக்கிறா. ஏன்னா சின்ன கேப் கிடைச்சா கூட எல்லாரும் சேர்ந்து நிறைய கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்கல்ல மேக்ஸ் எக்ஸாம்காக. அதனால மாறி மாறி அவங்க டீமோட ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு லைப்ரரியில உட்காந்துட்டு நம்ம ஃபூச்சனும் லின்ஷியும் அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்காங்க. இவ ரொம்ப லின்ஷி சோகமா இருக்காளின்னு சொல்லிட்டு அவளை ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கிறதுக்கு ஃபூச்சன் ட்ரை பண்றான். ஆனா லின்ஷிக்கு சிரிப்பே வரல. ஓ நல்லா இல்ல போலன்னு சொல்லிட்டு ஃபூச்சன் நினைக்க, இல்ல ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஹில்லேரியஸா இருக்கு, ஆனா எனக்கு தான் ரொம்ப டல்லா இருக்கு, நீ என்ன காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிற நல்லாவே தெரியுது, சாரி எனக்கு சிரிக்க கூட மனசு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு லின்ஷி சொல்லிட்டு இருக்கா. ஃபூச்சன் கூட சேர்ந்து லின்ஷி கிளாஸ் ரூம்க்கு வந்துட்டு இருக்கா. ஆனா அப்பன்னு பார்த்து உள்ள சண்டையே நடந்துட்டு இருக்கு. உள்ள வச்சிருந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை எதுக்கடா திருடி இருக்க, உனக்குலாம் வெக்கமா இல்ல, இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சியன் இருக்கான்ல அவன் மேலதான் கிளாஸ் ரெப்பு பழி போட்டுட்டு இருக்கான். டேய் நான் பண்ணலடா, ஜஸ்ட் அங்க இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் லேப்டாப்ல இருந்து காப்பி தான் பண்றதுக்கு வந்தேன், பண்ணிட்டு உடனே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லையே அப்ப நான் இருந்தேனே, அதுக்கப்புறமா தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு, நான் வெளியே போனதுக்கு அப்புறமா நீ உள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கத்த ஆரம்பிக்கிறான். நான் இல்லன்னு சொல்றேன்ல அப்படின்னு சியன் சொல்ல, இன்னொரு பையன் இருக்கான், டேய் நான் கிளாஸ்ல தாண்டா படுத்து தூங்கிட்டு இருந்தேன், நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தேன், அப்ப இந்த சியன் இருக்கான்ல வந்து போர்ஷன்ஸ் எல்லாம் தான் காப்பி பண்ணிட்டு பென் டிரைவ்ல வச்சுட்டு போனான், ஏன்னா அந்த பென் டிரைவ்ல கூட எடுத்து பாரு, அந்த டைமிங் எந்த டைமுக்கு காப்பி ஆச்சுன்னு தெரியும்னு சொல்ல, லின்ஷி வரா. ஏய் குர்ராச்சின்னு சொல்லிட்டு பென் டிரைவ் எடுத்து செக் பண்ணி பாக்குறா. அதுல இருக்க டைமிங் பார்த்தா கரெக்டா நம்ம சியன் என்ன டைமிங்க்கு சொல்றானோ அந்த டைமுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நான் தூக்கத்துல இருந்து கொஞ்ச நேரம் வெளியே போனேன், அப்பதான் மறுபடியும் இந்த சியன் வந்து இதை ஓபன் பண்ணிட்டு இருப்பான் போலன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்த பையன் சொல்றான். ஸ்டாஃப் கூட வந்துடுறாங்க, ஆனா அப்பயும் உள்ள சண்டை வேகமா நடந்துட்டு இருக்கு. ஆனா லின்ஷி பாக்குறா, ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான்ல, அந்த பையனுக்கு அந்த பின் பேப்பர்ல பின் போடுவோம்ல, அந்த பின் அவன் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்திருக்கு, என்னதுலன்னு சொல்லிட்டு அவன் அப்பயே சமாளிச்சிருக்கான். ஆனா இப்ப பார்த்தா அவனோட பிளேஸ்ல அந்த பின் இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு லின்ஷி பக்கத்துல போயிட்டு கரெக்டா சியன் அவன் சொன்ன டைமிங்க்கு தான் வந்திருக்கான். அதுக்கப்புறமா அவன் உள்ள வரல அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒருத்தன் தான் இருந்திருக்கான், அதாவது இங்க தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்றவன். ஏன்னா அவன் ஆல்ரெடி என்கிட்ட இந்த பின்ன கீழே விழுந்தப்போ இது என்னது இல்லைன்னு சொல்லிட்டு போனா, ஆனா இப்ப மறுபடியும் இது அவனோட பிளேஸ்ல இருந்திருக்கு. இந்த பின்னை யூஸ் பண்ணி யார் வேணாலும் அங்க இருக்க லாக்க திறக்க முடியும். கரெக்டா அந்த கொஸ்டின் பேப்பரை திருடலான்னு பாத்துருக்கும் போது தான் சியன் அங்க போர்ஷன்ஸ் காப்பி பண்றதுக்காக வந்திருக்கான். அவன் போனதுக்கு அப்புறமா அந்த பின்னை யூஸ் பண்ணி அவசர அவசரமா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் செக் பண்ணிட்டு அதை உள்ள வைக்க நேரம் இல்லாம சரியா கலைச்சு போட்டு போனதாலதான் இன்னைக்கு எல்லாத்தையும் வசமா மாட்டிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அது பின்னு லேசா உடஞ்சிருக்கு, ஒரு பாதி பின்ன மட்டும் தான் அவனால உள்ள வைக்க முடிஞ்சிருக்கு. வேணா மீதி பாதி அவன் பாக்கெட்ல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, நிஜமாவே அவனோட பாக்கெட்டை செக் பண்ணி பாக்குறாங்க, அந்த பின் இருக்கு. ஜியனோட மானத்தை லின்ஷி ஒட்டு மொத்தமா காப்பாத்திட்டு இருக்கா. லின்ஷிய ஸ்டாஃப் கூப்பிடுறாங்க, நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா, ரொம்ப ஸ்மார்ட்டா முடிவு எடுத்திருக்க, ஆனா நேரடியா ஒரு பையனை நீ எதிரி ஆக்கியிருக்க, புரியுதா இல்லையா, உன்னை யார் இனிமே பாதுகாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த இடத்துக்கு நம்ம யூபை ஃபூச்சின் 2 பேரும் நான் தான் சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. லின்ஷி அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. சியனும் ஓடி வரான், என்ன காப்பாத்திருக்கா, என் மானத்தை காப்பாத்திருக்கா, என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். 3 பசங்களும் லின்ஷி கூட ஒன்னாவே வீடு வரைய டிராப் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே சியன் சொல்றான்,
லென்ஷி, நான் கடைசி நேரத்துல குரூப் மாறிட்டேன், தப்புதான். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க, உன் கூட காம்படிஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு டிடி பேரை கூத்துட, டிடி இருக்காளே அவங்க அம்மா ஆல்ரெடி மேக்ஸ் காம்படிஷன்ல நீ போய் கலந்துக்கிற, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எலிமினேட் ஆனா கூட பரவாயில்ல, இப்பயே போய் கலந்துக்கிறேன்னு சொல்றாங்க. டிடி உடனே எங்க அம்மாவோட தொல்லை தாங்க முடியல, இப்ப யாரையாவது வேற ஆளுங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல இந்த 4 பேரும் வரதை பார்த்துட்டு எதுக்கு இங்க வருன்னு சொல்லிட்டு லென்ஷிட்ட கேக்குறா. லென்ஷி, என் கூட காம்படிஷனுக்கு வரி அப்படின்னு கேட்க, இங்க பாரு, நானே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எலிமினேட் ஆகுற மாதிரி யாராவது ஒரு ஆளை பார்த்து போயிட்டு இருக்கேன், நீ எல்லாம் ரொம்ப ஜெயிக்கிற கேஸ், உன் கூட எல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் அவட்ட தனியா பேசிக்கிறேன் அப்படின்னு லென்ஷி சொல்றா. யூபையும் சீயனும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பூச்சன், இது எங்க டீம் மேட்ரு, நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டிடி இருக்கால, இல்லடி நிஜமாவே எனக்கு சரிப்பட்டு வராதிரி, வேற யாரையாவது புடிச்சுக்கோங்கன்னு சொல்ல, இங்க பாரு, உங்க அம்மா முன்னாடி நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு வச்சுக்கோ, ஒருவேளை ஜஸ்ட் திங்க் பண்ணி பாரு, லென்ஷி இருக்க டீம் கண்டிப்பா கோச்சிங் சூப்பரா தான் அவ கொடுக்க போறா, வின் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் தானேன்னு சொல்லிட்டு பூச்சன் சொல்லிட்டு இருக்கான். இதை லைட்டா யோசிச்சு பாக்குறா டிடியும். ஆமா, ஒரு வேளை நான் வின் பண்ணிட்டா எங்க அம்மா எனக்கு ஆப்பிள் ஐபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அது கூட நல்லதுதான், சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஆனா நான் அவனை பயங்கரமா கலாச்சிருக்கேன், சொர்க்கத்துல இருந்து வந்திருக்க தேவதெல்லாம் உனக்கு கிண்டல் பண்ணிருக்கேன், என் மேல கோவம் இல்லையான்னு கேட்க, லென்ஷி உடனே என்ன நிறைய பேர் இந்த மாதிரி கூப்பிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் எனக்கு பழகி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. யூபை அடுத்த நாள் வரும்போது இந்த 3 பேரும் ஒன்னா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 டீம் தனியா பிரிஞ்சிருது. இங்க உடனே நம்ம டிடி சொல்லிட்டு இருக்கா, ஏய் இங்க உட்காந்து லைப்ரரியில உட்காந்தா சத்தமா கூட படிக்க முடியல, யாராவது கேட்டுருவாங்களோன்னு, பேசாம வீட்டுக்கு போய் படிக்கலாம், என் அம்மாவும் நான் படிக்கிறத பார்த்தா என் மேல ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லென்ஷி அங்க இருந்து கிளம்புறா. அங்க பூச்சன் ஒரு நிமிஷம் நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு போயிட்டு இருக்கான். அங்க ஜீனா பாத்துட்டு இருக்கா. இந்த பூச்சன் ஒரு மாதிரி ஓகே ஸ்டூடெண்ட், ஆனா அந்த டிட்டி இருக்காளே கிளாஸ்லயே அவதான் லாஸ்ட், அந்த ஒரு டீமை வச்சுட்டு லென்ஷியால பெருசா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் கண்டுக்காம யூபே உட்காந்து சம் போட்டுட்டு இருக்கான். அங்க பூச்சன் வந்துடுறான். இங்க பாரு, ஏன் இந்த மாதிரி இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா அவளை பத்தி பேசிட்டு இருக்குன்னு கேட்க, அவ முன்னாடியே இருந்தாலும் இதே டயலாக தான் நான் சொல்லுவேன் ஜீனா சொல்லிட்டு இருக்கா. அடுத்த டீம்ல இருந்து ஆளை தூக்குற ஒரு ஆளு, அடுத்த டீம்ல இருந்து ஓடி வர ஒரு ஆளு, இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு யூபை நீ எப்படி வின் பண்ண போறியோ தெரியல, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஜீனா பயங்கரமா கோமாயிட்டு இருக்கா. பூச்சன் அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். எதையோ உள்ள மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லின்ச்சி வேகமா உள்ள வந்துட்டு இருக்க. அப்போ யூபை கிட்ட ஜீனா கேட்டுட்டு இருக்கா, நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கீங்களே, தோத்து போயிட்டா ஒன்னும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, இப்ப என் கண்ணுக்கு லின்ச்சி ஒரு போட்டியாளரா தான் தெரியுறா, நான் என் ஃப்ரெண்டா அவளை பாக்கல, சோ ஜெயிக்கிறதா எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம யூபை சொல்லிட்டு இருக்கான். லின்ச்சி அதை காதுல வாங்கிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. யூபையும் திரும்பி பாத்துட்டு ஒரு மாதிரி அவளே பாத்துட்டு இருக்க லின்ச்சி வீட்டுக்கு போயிடுறா. என்ன ஃப்ரெண்டா பாக்கலையா நைட் ஃபுல்லா யோசிச்சு பாக்குறா. அடுத்த நாள் காலையில பக்கத்துல உட்காந்துட்டு இதுல எனக்கு ஒரு டவுட்னு சொல்லிட்டு யூபை கேக்குறான். இல்ல நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லின்ச்சி அவனுக்கு சொல்லி கொடுக்காம முதல் தடவையா தவிர்த்துடுறா. யூபையே பாக்குறான், ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. அங்க ஸ்கூல்ல கேம்ஸ் கூட வச்சிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் சொல்லிட்டு ஒரு டீம்ல சேர்ந்துக்கணும்னு. யூபை நேரா லின்ச்சிட்ட போக, ஆனா அதுக்குள்ள அவகிட்ட பூச்சன் வந்துட்டு நம்ம 2 பேரும் டீம்ல சேர்ந்துக்கலாமான்னு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. ஜீனாவும் யூபையும் அடுத்து ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, சீயனும் டிட்டியும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. இப்படிதான் அந்த கேம்ஸே போகுது. அப்ப கூட நம்ம லின்ச்சியோட கண்ணு எல்லாமே வந்துட்டு கேம்ல தான் இருக்கு. ஆனா யூபை தான் லின்ச்சியவே இப்படி உத்து உத்து பாத்துட்டே இருக்கான், ஆனா அவன் கண்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறமா நம்ம லின்ச்சி கிட்ட வந்துட்டு தண்ணி குடி, என்னாச்சு, ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த காம்படிஷன் உனக்கு அவ்வளவு முக்கியமா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு லின்ச்சி கேட்டுட்டு இருக்கா. நீ காலேஜ்க்கு போன்னு சொல்லிட்டு உன்னை அந்த ஸ்டாஃப் சொன்னாங்கல்ல, ஆனா நான் போயிட்டு காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொன்னப்போ அதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ நான் எதுக்காவது தகுதி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே ப்ரூவ் பண்ணிக்கணும்ல, அதானே முக்கியம்னு கேட்க, லின்ச்சி இந்த காம்படிஷன் உனக்கு அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னு கேக்குறா. ஆமா அப்படின்னு யூபையும் சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு காம்படிஷன் முக்கியம்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இந்த தடவை தான் அவன் மேல டவுட் வந்த முதல் தடவை, ஒருவேளை நான் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஓவரா பண்றேன்னா எங்களுக்குள்ள நடுவுல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு லின்ச்சி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.